இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா அவங்களோட ஃபியான்சி கூட கார்ல உக்காந்துருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ்லயே தெரியுது ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு. இத வந்து அவங்களோட டிரைவரு ஹீரோயின பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோயின் ஏதோ அவ மனசுக்குள்ளே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அவளும் அந்த டிரைவர பார்த்துக்கிட்டு இருப்பா. அவரும் இத பார்க்குறாரு. பார்த்து இவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போதான் ரீசென்ட்டா பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹீரோனோட ஃபியான்சிக்கு தெரியவே தெரியாது. அவங்க 2 பேருமே லிஃப்ட்ல இருப்பாங்க. அப்போ அவன் வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனோட கைய பிடிச்சுக்கிட்டு இருப்பானா, அப்போ லைட்டா அவன் கைய விட்டுடுறான். அப்போ பின்னால தான் ஹீரோவும் நிக்கிறாரு. அவர் அப்படியே சைலண்டா இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து மிஸ்டேக்கா ஹீரோவோட கைய பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இப்படி கை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மாரியா இருக்கு. அவளே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதை வந்து ஹீரோனோட ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு நீ போய் கீழே வெயிட் பண்ணு, நாங்கள் வரோம் சரியா அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கிருந்து போகும்போது ஹீரோனோட கை வந்து இன்னுமே ஹீரோ பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இப்போ வருது. பட் இவங்க தான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப கோவத்தில் ஹீரோயின் ஹீரோவோட கையை விட்டுட்டு வெளியே போகும்போது ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. அவன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பார். இங்கே டின்னர் டேபிள் தான் காட்டுறாங்க. அப்போ என்னப்பா உன்னோட ஃபியான்சியை நீ இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அவன் சொல்கிறான் இவ பேர் வந்து ஷூ, இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஹீரோயின் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஹீரோவும் ரொம்ப சோகமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அவங்களும் கேட்குறாங்க சேர்மேனோட பொண்ணா இது, பரவாயில்லையே உங்கள் 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ எல்லாருமே சரி வாங்க ட்ரிங்க்ஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணும்போது சரி ஹீரோயினும் கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த வைனை வந்து கீழே கொட்டிடுறாங்களே. சாரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராரா. இது வந்து ஹீரோயின் பார்த்து ஏய் ஷூலின், நீ என்ன பண்ணுறீங்க? இது வந்து லேடிஸ் ரெஸ்ட் ரூம், அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோவும் எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்ட்டாக இருப்பார். இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் ஹீரோவும் அதில் என்ன இருக்குது, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஷூ அவர்களே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன நான் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரா. ஹீரோனுக்கு வந்துச்சு ஒரு கோவம், கண்ணத்தில் அப்படியே ஒரு அடி. ஹீரோவும் சைலண்ட்டாக ஆகிடுறாரு. அப்போது அதே டைமில் தான் இன்னொரு ஆள் வெளியே வராரு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு. பார்த்தா இது வந்து மென்ஸ் ரெஸ்ட் ரூம். ஹீரோயின் தான் மாறி வந்துட்டாங்க. இது வந்து ஹீரோ மேலேயே தப்பு சொல்கிறாங்களே. இப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு அங்கே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் நீங்கள் தானே மாறி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஹீரோயின் நீ என்ன பண்ணுற, நம்ம ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம், என்னை விடு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஹீரோ விடவே இல்லை. நான் வந்து உன்னோட பாஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்கிட்ட இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே டைமில் தான் ஹீரோனோட அந்த ஃபியான்சியும் உள்ளே வரான். அவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அந்த ஓவர் ஜாக்கெட் அங்கே இருக்குமா, அதை வந்து அவன் பார்த்துடுறான். அவன் என்ன பண்ணுறான் இங்கே அப்படின்னு அவன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து இப்போ ஹீரோ மேலே லைட்டாக டவுட் இருக்கு அவனுக்கு. அவன் அப்படியே அந்த டோர் கிட்டே வந்துடுறான். ஹீரோ அப்போ சடனாக ஹீரோனுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வெளியே வரா. அப்போ அவனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவனும் கேட்குற நீ என்ன பண்ணுற மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படின்னு கேட்டால் இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் கிட்ட போகிறான். பட் ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறா. ஏன்னா ஹீரோ தான் உள்ளே இருக்காரு, அதனால தான் ஏதோ மாற்றி சொல்கிறா கொஞ்சம் ட்ரிங்க் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அந்த ஓவர் ஜாக்கெட் போட்டு விடுறான். சரி போமா நீ போ, வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன் சரியா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவள் இப்போ பார்த்து அவ்வளோதான் மாட்டிக்கிட்டா. அதனால இவன் வந்து நைஸாக அவளை அங்கிருந்து போக சொல்லிடுறான். அவள் போன உடனே அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோ இல்லவே இல்லை. பார்த்தா ஹீரோ நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே வராரு. என்ன பாஸ் நீங்களும் ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து ஹீரோ மேலே டவுட்டாகவே இருக்குது. ஹீரோ நைஸாக அங்கேருந்து போயிடுறான்னு இவன் வந்து ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் ஐயோ பார்த்துட்டானா அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது ஹீரோவும் வெளியே வராரு. அப்படியே அவகிட்ட க்ளோஸாக போவார். அவகிட்ட போய் உன்னோட ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவனை ரொம்ப குடிக்க வை சரியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா ஹீரோவும் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு வராரு அவங்களோட வீட்டுக்கிட்ட தான். அப்போது
திரும்பி ஹீரோனை பார்க்குறாரு. ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் கார் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு நீ கூட வெளியே வா அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட அவர் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து இங்கே பாரு உன்னோட பாஸ் இங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னால் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணுறேன். பட் ஹீரோயின் ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து ஹீரோனை ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணும்போது இது வந்து ஹீரோனோட ஃபியான்ஸை பார்த்துடுறான். அவன் வந்து யாருக்குமே தெரியாமல் காரை விட்டு இறங்கி வர ஐயோ நான் சொன்னதை நீ அரேஞ்ச் பண்ணியா இல்லையா நான் தான் உன்கிட்ட சொன்னேன் தானே ஏதாச்சும் ஒரு லேடியை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. ஹீரோ நிற்கிறத பார்த்து ஹே லேடி இன்னைக்கு நீங்கள் என் கூட வரீங்களா நான் உங்களுக்காக பே பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கு 1 மில்லியன் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிட்டு அப்படியே ஹீரோனை லைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறானா. அதே டைமில் தான் ஹீரோவும் வந்து ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட் ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஒன்றா இருப்பாங்க. இந்த சைடு இந்த பாஸ் இருக்கான் இல்லையா இவனை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு வந்து உள்ளே விடுறாரு. அப்போது ஹீரோ கால் பண்ணிவிட்டு டேய் எதுக்குடா இவர் இவ்வளோ குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து குடிக்கவே இல்லை நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் சொல்கிறாரு அவர் ரொம்ப குடிக்கவே இல்லையே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணது இவன் டைரெக்டாக பார்த்துட்டான். இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவங்க 2 பேருமே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி அடி ஆட்களை ஹீரோவோட வீட்டுக்கு அனுப்புறாரு. இங்கே இந்த விஷயத்தை ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஃபைட் பண்ண ரெடியாக இருப்பார். அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோவோட அப்பா வந்து நான் எப்படியாச்சும் கடனை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் சரி போ நீ போ இங்கிருந்து சாவு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ கிட்டேயும் அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு ஹீரோவை நீ வந்து ஜாவ் வீட்டோட நாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். கட் பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. இவன் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் நல்லா வாழ்கிறான் இவன் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதே டைமில் தான் அந்த ஜாவோட அப்பாவும் அங்கே வராரு. என்னப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த அசிஸ்டண்ட் பையனும் நல்லா இருக்கேன் அப்படின்னு பல்லு காட்டுறான். திரும்பி பார்த்தா அந்த பாஸ் இல்லையா அவரோட அப்பாவே அங்கே இருக்காரு. அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். ஏன்டா சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அவரோட பையனை திட்டுறாரு. ஏன்னா அவன் வந்து எப்போ பார்த்தாலும் பொண்ணு குடி அப்படின்னு தான் இருப்பான். அப்புறமா அவனை கூட்டிகிட்டு போய் ஹீரோனோட ஃபோட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. இவ வந்து ஷூ என்ஜின் இவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எப்படியாச்சும் அவளோட மனசை நீ கவர்ந்துடு வின் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவ வந்து என்னோட டைப் கிடையாதப்பா அப்படின்னு சொன்னேன். டேய் நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு சரியா நீ ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்மளோட கம்பெனியே எங்கேயோ போயிடும் சரியா இது வந்து நம்மளுக்கு தான் பெனிஃபிட்ஸ் அவளோட பர்த்டே அவளுக்கு எது எது பிடிக்கும் அதெல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்டு அவளோட மனசை நீ வின் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அகைன் அந்த பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ண போயிடுறான். இதை வந்து ஹீரோவும் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். இவர் வந்து மனசுக்குள்ளேயே வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த அசிஸ்டண்ட் பையனும் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். பார்டா மச்சான் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பொண்ணு ஏதோ சம்திங் இந்த பொண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோவும் அப்படியே அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவரோட ஜாக்கெட் எல்லாமே கழட்டி போட்டுட்டு போகிறாரு. பார்த்தா இந்த ஜாவோட வீட்டில் அடிமையாக 18 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அது வந்து அங்கே இருக்கிற விண்டோ மேலேயும் எழுதுறாரு. ஹீரோவோட அப்பா வந்து அவங்களோட அம்மாவோட ட்ரீட்டுக்காக பணம் வாங்கியிருப்பார் இந்த ஜாவ் ஃபேமிலி கிட்ட. பட் அது வந்து வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு அது ரொம்ப அதிகமாகிடுச்சா இவர் வந்து பே பண்ணவே முடியாது. பட் நான் எப்படியாச்சும் பே பண்ணுறேன் நான் உங்களோட வீட்டோட நான் அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா நீ பே பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சின்ன பையனான ஹீரோவும் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பார். நான் பே பண்ணுறேன் என்னோட லைஃபே உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போ நீ சாவு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால மன உடைஞ்ச ஹீரோவோட அப்பாவும் அங்கிருந்து போய் குதித்து செத்துடுவார். அப்புறமா கொஞ்ச நாள்லயே ஹீரோவோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல். அப்புறமா ஹீரோவை கூட்டிகிட்டு போய் 80 இயர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்களோட வீட்டு அடிமையா. ஹீரோவை இவனாகட்டும் இவனோட பையனாகட்டும் ரொம்ப அடித்து ரொம்ப சித்திரவாதம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ எப்படியாச்சும் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பிளான் போட்டுக்கிட்டே இருப்பார். இவங்களோட அப்பா அம்மாவோட அந்த இழப்புக்காக ஹீரோ பழி வாங்க தான் இத்தனை நாள் இவங்களோட வீட்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோனோட ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஹீரோவும் ஏதோ பிளான் போட்டுட்டு யாருக்கோ கால் பண்ணி
அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லி ஹீரோவும் வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்புறமா ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீ வந்து உன்னோட ஃபியான்சியோட அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொன்ன, இங்கே பாரு உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீயே அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன, ஐயய்யா அவனை தான் அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இது வந்து 2 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஹீரோயின் தனியாக இருக்கிறது. அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வராரு. அப்படியே ஹீரோ சைலண்ட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அங்கேருந்து நைஸாக எழுந்து போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சைலண்ட்டாக இருப்பாங்களா, அவங்கள வந்து பியூட்டிஃபுல் லேடி உங்களோட நம்பர் தரீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து என்னம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தானே கேட்குறோம் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் வந்து தெளிப்போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஹீரோவும் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நம்பர் கேட்டு இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு அகைன் கை போட வரேன்னா ஹீரோயின் தெளிப்போ அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னால் இருந்து ஒரே அடிதான், அவன் கீழேயே விழுந்துடுறான். இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் அடித்து அப்படியே பொழத்து வாங்கிடுவார். ஹீரோயின் இது பார்த்து அப்படியே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. வாட் ஏ காய் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பின்னாலேயே யாரோ வந்து அடிச்சிடுறாங்க. பாவம் அவரும் அப்படியே தலை கிர்றன்னு ஆகிட்டு அப்படியே கீழேயே விழுந்துடுறாரு. பார்த்து இது யாரும் இல்லை, ஹீரோனோட ஃப்ரெண்டு. ஹீரோவை அடிச்சிடுறாங்க. என்ன என்னோட ஃப்ரெண்டையே இப்படி பண்ண பார்த்து சும்மா விடுவோமா நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவோட உடம்புல ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கார் எல்லாமே அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ அப்போது என்னம்மா தொட்டு முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டு அது வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஹீரோவும் பார்த்து சரி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் நீங்கள் வந்து என்னோட வீட்டில் தான் இருக்கீங்க, இது வந்து என்னோட வீடு தான் அப்படின்னு ஹீரோனும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அவரோட கையை பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட கையை கட்டு போட்டு வச்சிருக்கா. ஹீரோவும் என்னம்மா இது அப்படின்னு கேட்பாரா. ஹீரோயின் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அது வந்து சரி இருங்க, இந்த வீட்டில் வந்து நான் தனியாக தான் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் நைட்டில் எழுந்து ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டா அதனால தான் என்னோடய ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட நல்லதுக்காக தான் அவள் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே. சரிம்மா உன்னை காப்பாற்றினவனுக்கு எந்த கதியா, நான் உன்னை காப்பாற்றினேன் நீ இப்படியா பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழட்டி விடு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் வந்து இல்லைங்க நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே இருங்க சரியா, என்னோட ஃப்ரெண்டு வந்த உடனே நான் உங்களோட கட்டை கழட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் இங்கிருந்து தாராளமாக போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற பார்த்த ஹீரோ வந்து அவரே அந்த கழட்டி போட்டுடுறாரு. அப்புறமா ஹீரோனோட ஃபோட்டோவும் பார்த்து அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ தான் ஹீரோயின் வந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வராங்க. பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களோட முன்னாடி ஹீரோ அப்படியே கெத்தாக நிற்கிறாரு. ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இங்கிருந்து போக சரியா, நான் இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் எம்மா என்னோட ட்ரெஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்பார். அது வந்து வெளியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. நான் காப்பாற்றவனுக்கு இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க நான் வந்து பயத்தில் இருந்தேன் அதனால தான் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஹீரோ அப்படியே அவகிட்ட வந்துடுறாரு. அப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அவள் அப்படியே ஷாக்லேயே ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஹீரோ அப்படியே ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருப்பாரா. அவர் வந்து அவரோட 6 பேக் 8 பேக் எல்லாமே காட்டுறாரா. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஹீரோ இருந்தாலும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் என்னோட கையை விடு, என்னை போக விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. பட் ஹீரோ இருந்தாலும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னோட டவல் வந்து கீழேயே விழுந்துடும், அப்புறமா இதுக்கு நான் பதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. டே என்னடா நீ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா என்ன நடக்குமோ அது உனக்கே தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோயின் நான் வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிம்மா பண்ணு, நீ தான் உன்னை காப்பாற்றினவனை இப்படி பண்ணி வச்சுருக்கு, அவனோட ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்க அப்படி இப்படி எல்லாமே சொல்கிறாரா. ஹீரோயின் வந்து என்னை எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்போது ஹீரோவும் அவளோட கிட்ட போய் சரி என்னோட கிளாத்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, என்னோட துணி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அடைச்சே இதுக்கா இவ்வளோ பில்டப் கொடுத்த அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறமா பால்கனியில் தான் இருக்குது போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை ஹீரோன்கிட்டயே கொடுத்துட்டு இந்தம்மா போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அகெயின் ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு வெளியே வராரு. எதுக்கு நீ என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்டால் சைலண்ட்டாகவே இருப்பா. அப்போ ஹீரோவும் அவகிட்ட வந்து இனிமேல் எந்த ஒரு பையனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவார். அதுக்குள்ளே ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோக்கு இது பார்த்த உடனே ஐயோ யாரோ வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போன வேகத்திலேயே பின்னால் ஓடி வராரு. அப்போது ஹீரோனும் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்கிறாரு
இங்கே பாரு, யாரோ ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்காங்க, உள்ளே வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, யாழி என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன, யாராக இருந்தால் என்ன, அவள் என்ன நினச்சிப்பா, இப்படியா வெளியே போக போகிற அப்படின்னு கேட்பாரு. நம்ம தான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ்வளோ மக்கா இருக்காளே, இவை எப்படி தான் இவளுக்கு சொல்கிறது அப்படின்னு ஹீரோவும் நினச்சிக்கிறாரு. ஐயோ இங்கே பாருமா, நீ இப்படியே வெளியே போகணும், அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் அவள் போக பார்ப்பா. பட் ஹீரோ அவளோட டவல் பிடிக்கும்போது அதை வந்து அப்படியே கீழேயே விழுந்துடுச்சு. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்ப்பாரு. அப்புறமா அவரோட கோட்டையே ஹீரோயின் மேலே போட்டு விடுறாரு. அவங்க 2 பேருமே க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து, ஏய் உள்ளே இருக்கியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவன் போயிட்டானா, போயிட்டான் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பார். நான் எதுவுமே பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. அப்புறமா சரி நான் கொஞ்ச நேரத்திலே போயிடுவேன் சரியா, என்ன நம்ம இப்போ இப்படியே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நான் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ தண்ணி சவுண்டே வரவே இல்லையே. அதனால ஹீரோவும் போய் அந்த ஷவரை ஆன் பண்ணிட்டாரு. 2 பேருமே குளிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவும் கிளம்பி அவரோட ஆஃபீஸுக்கு வந்துடுறாரு. அப்போது ஒரு சைட்டில் அவங்களோட சைட்டு தான், அங்கே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போது அங்கே இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே அடிபட்டு இருக்குது. இப்படி கொலாப்ஸ் ஆனதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதில் தான் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கிட்டேயும் ஏதாச்சும் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் இருக்கான் இல்லையா, அவனை பார்க்க தான் வராரு. அவன் வந்து திமிரா அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே ஹீரோ பேசுகிறது பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் சொல்கிறாரு, அந்த சைட்டில் யார் யாருக்கு எல்லாமே அடிபட்டு இருக்குது அவங்களுக்கு எல்லாமே காம்பன்சேட் பண்ணுங்கள். அப்புறமா அந்த மீடியாக்காரங்களை எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்த வந்து செக்யூர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலையை கொடுக்குறாரு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்கள் அப்படி இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பார். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. எல்லாருக்குமே பை காய்ஸ்.